ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் வந்துட்டோம். எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க மாலை நேரத்தில். ஈவினிங் வந்தாவே நல்லாயிருக்கும். குருவிலாம் கத்திட்டு இருக்கும். அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. சிறுமையாயிடுச்சு. நிறைய மாதுளம் பிஞ்சு வச்சுருப்பாரு மேலே இங்கெல்லாம் வச்சுருக்காங்க பிஞ்சு. இதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா பண்ணேன். மாதுளப்பழத்தை வந்து எப்போவுமே நமக்கு வந்து அணில் சாப்பிட்டு போயிடுது. அதனால் ஒரு ஐடியா பண்ண முடியும். வாழை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சீடிலாம் கட்டிக்கிட்டு பாருங்க. அப்போ வேலைக்கு ஆகலாம். சீடி கட்டியுமே வந்து அது வந்து சாப்பிட்டு தான் போச்சு. 2 பழத்தை சாப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் போட்டுட்ருக்கேன். இது வந்து வலை, கொசு வலை. கொஞ்சம் நல்ல திக்னஸாக கொசு வலை வாங்கி இந்த மாதிரி போட்டோம்னா கடிக்காது. குருவி, அணில் இதெல்லாம் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஐடியா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதேமாதிரி பண்ணுங்கள். மூணு பேர் பார்த்துட்டீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து நாட்டு மாதுளை. நான் வந்து விதையிலேருந்து போட்டு எடுத்து வச்சது. நிறைய பிஞ்சு வச்சுருக்கேன் மேலெல்லாம். இதெல்லாம் ஹனி ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் இருந்தால் தேனி இது வரும், தேனி பூச்சி, அப்புறம் பட்டாம்பூச்சி இதெல்லாம் வரும். 1 லைக் வந்து தேங்க்யூ. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அணில் குருவிலாம் கடிக்காமல் இருக்கிறதால கொசு வலை போட்டிருக்கேன். அது நிறைய பூச்சிருக்கு. குத்து குத்தாக வச்சுருக்கு பாருங்க மாதுளை பழம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேப்பு மாதுளை இருப்பாருங்க. சேப்பு மாதுளை இது இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது. இது போஷம் நிறைய காய்ச்சிது. இப்போ மறுபடியும் காய்க்க ஆரம்பிக்குது. அப்புறம் சம்மங்கி பூ பாருங்க, கொடி சம்மங்கி பூ கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்க, சூப்பராக. இங்கே பாருங்க, கொடி சம்மங்கி வாசனை சூப்பராக, ஸ்மெல் சூப்பராக இருக்கும். 5 பேர் பார்த்துட்டீங்க. நம்ம சேனல் பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாருங்க மாதுளை பழம் கொத்து கொத்தா பிஞ்சு வச்சிருக்கு. ஏழையும் நிறைய வச்சிருக்கு. அப்புறம் மல்லியும் நிறைய பூத்துட்ருக்கு, குண்டு மல்லி. மல்லிச்செடி பொறுத்த வரைக்கும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மனம் இருக்குங்களா, அந்த மனம் வந்து கிள்ளி விட்டுருணும். பூத்து முடிஞ்ச பூவெல்லாம் நம்ம வைக்கலாம்.